அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பழங்குடியின பள்ளி என்பதை தவிர்க்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. அரசு பழங்குடியின பள்ளி கல்லூரி என்பதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தலைமை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. அரசு பழங்குடியினர் பள்ளி என்பதற்கு பதில் அரசு பள்ளி என்று மட்டுமே அழைக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். மேலும் விவரம். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பாடு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கு இன்றைய தினம் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், C குமரப்பன் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது கல்வராயன் மலைப்பகுதி மக்களினுடைய மேம்பாட்டுக்காக எடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆதி திராவிடர் நலத்துறையினுடைய முதன்மை செயலாளர் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் பல்வேறு விவகாரங்கள் விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன. குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 7,80,00,000 ரூபாய் செலவில் பள்ளி மருத்துவமனைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் 88 கோடி ரூபாய் கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 1,70,00,000 ரூபாய் செலவில் தெருவிளக்குகள் மற்றும் சோலார் விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கடந்த 10 ஆண்டுகளில் அந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கு 148 ஆடுகள், மாடுகள் மற்றும் 700க்கும் மேற்பட்ட கோழிகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய மற்ற நடவடிக்கைகள் குறித்தும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகளும் பல்வேறு கேள்விகளை அரசு தரப்பிற்கு எழுப்பினார்கள். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கப்பட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் அந்த பகுதியில் இருந்த கர்ப்பிணி பெண்ணை மருத்துவமனைக்கு பல்லக்கில் தூக்கி சென்ற காட்சிகள் வெளியாகி இருந்தது. சாலை அமைக்கப்பட்டிருந்தால் எவ்வாறு இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் 7 கோடி ரூபாய்க்கு பள்ளிகள், மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் எத்தனை பள்ளிகள் இருக்கின்றன, எத்தனை மாணவர்கள் படிக்கிறார்கள், மருத்துவமனைகள் என்று குறிப்பிட்டு இருக்கிறீர்கள், அது என்ன விதமான மருத்துவமனை, என்ன மாதிரியான சிகிச்சை மேற்கொள்ளப்படுகிறது என்பது போன்ற எந்த விவரங்களும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் கடன்கள் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கடன்கள் யாருக்கு எவ்வளவு வழங்கப்பட்டது, அந்த கடன் தொகையில் எவ்வளவு வசூலிக்கப்பட்டு இருக்கிறது போன்ற எந்த விதமான தகவலும் முழுமையாக இல்லை எனவும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு முழுமை பெறாத தகவல்களுடன் ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கும் நிலையில் இந்த அறிக்கையை தாக்கல் செய்யாமலேயே இருந்திருக்கலாம் என்றும் நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதாவது அந்த பகுதியில் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பழங்குடியின பள்ளிகளை பழங்குடியின பள்ளிகள் என அழைப்பது ஏன் எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். சமூக நீதி மற்றும் சாதி ஒழிப்பு பற்றி நாம் பேசி வரக்கூடிய சூழலில் பழங்குடியினர் பள்ளி என அழைப்பது ஏன் எனவும் அரசு பள்ளி என மட்டும் அழைக்கலாமே எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். 21ஆம் நூற்றாண்டிலும் அரசு பழங்குடியினர் நலப்பள்ளிகள் என அழைப்பது வேதனை அளிப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அரசு கல்வி நிறுவனங்களில் பழங்குடியின பள்ளி, கல்லூரி என வார்த்தைகள் பயன்படுத்துவதை தவிர்ப்பது தொடர்பாக தலைமை செயலாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இந்த பெயர்களை முற்றிலுமாக நீக்குமாறு நாங்கள் உத்தரவிட முடியாது. ஏனென்றால் இது அரசினுடைய கொள்கை சார்ந்த முடிவு. எனவே இதனை தவிர்ப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாங்கள் ஒரு அறிவுறுத்தல்களை மட்டுமே தெரிவிப்பதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கூடுதலாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.